ஆகாயம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. சொல்லுங்கண்ணா. நாளைக்கு நான் சஞ்சய்ட்ட பேசலான் இருக்கம்மா. என்ன பேச போறீங்க? உனக்கும் அருணுக்கும் நடுவில் எதுவுமே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன். சொன்னா அவரை நம்பிடுவாரா? போய் பேசி பார்த்தா தான் தெரியும். நீ போனா அவரை உன்னை மதிக்க கூட மாட்டாரு. மானம் தானே போவும். என் விதி அவ்வளவுதான். இனிமே பண்றதுக்கு எதுவுமே இல்லை. மான மரியாதை பத்தி யோசிச்சா உன்னை வாழ வைக்க முடியாது பிரியா. புருஷன் கூட இருந்தாதான் ஒரு பொண்ணால வாழ முடியுமா? ஏன் தனியா வாழவே முடியாதா? கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுற ஒருத்தரோட இனிமே என்னால வாழவே முடியாதுன்னு. டேய், அவர் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாங்கிக்குவா, புருஷன் சந்தேகப்படுறத தாங்கிக்கவே மாட்டா. சஞ்சய் இப்படி நடந்துக்கிட்டது காரணம் இருக்குமா? அருண் பிரியாவை பொண்ணு கேட்டு போனது அவரால் தாங்கிக்க முடியல. எல்லாத்துக்கும் மேல பிரியா கல்யாணம் ஆகலன்னு போய் சொன்னதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ கூட பிரியா அதே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறதுல அவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு எனக்கு தோணுது. பிரியாவை வச்சு வாழறவரா இருந்தா வீட்டை விட்டு போகவே விட்டுருக்க மாட்டார். இந்நேரத்துக்கு நம்ம கிட்ட வந்து பேசியிருக்கணும். இவளை பத்தின கவலையே இல்லாம இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு இவ கூட வாழ விருப்பமே இல்லைன்னு தானே அர்த்தம். சரிம்மா, வாழ விருப்பம் இல்லைன்னா அப்படி விட்டுற சொல்றியா? இவ வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்படி எத்தனை நாள் தாம்மா இருப்பா? இந்த பார் பிரியா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவர் உன்னை தேடி இங்கே வரவே இல்லை. நம்ம சைட்லையும் போய் பேசாமல் இருக்கிறது சரியா இருக்காதுமா. நான் போய் பேசி பார்க்குறேன், ஒத்து வராரா பார்ப்போம். இங்க பாரு, உன் திருப்திக்காக வேணா போய் பேசு. ஆனா அவர் வழிக்கு வருவாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அவர் அன்னைக்கு கோவத்துல கண்டபடி பேசிட்டு போனாரு. நீ கொஞ்சம் பார்த்து பேசு. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. பொண்ணை பெத்த நாம தான் பணிஞ்சு போகணும். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். பிரியா, நீ போய் படுப்போ. போமா. டேய், நீயும் வந்து படுடா. எனக்கு தூக்கம் வரலம்மா, நீ போய் படு, நான் அப்புறம் படுக்கிறேன். டேய், சும்மா அது இதையும் நினைச்சிட்டு இருக்காம பேசாம போய் படு போ. டாக்டர் சார்,
உங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ்லாம் ஃபார்மசி ஸ்டாக்கில் இருக்கா? இருக்கு சார். அடுத்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அப்பப்போ செக் பண்ணிக்கிங்க. போன மாதம் நிறைய ஷார்ட்டேஜ் இருந்திருக்கு, அது என் கவனத்துக்கு கூட வரல. இனிமே அப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். என்ன மிஸ்டர் சிவா, எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்ல சார். சார், சேர்மன் வராரு. தொடர்ந்து டேப்லெட் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன் சார். அதை ஒழுங்காக கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். உட்காருங்க, வரேன். என்ன திடீர்னு கூட கஸ்தூரி வரா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். என்ன மாமா திடீர்னு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? உங்க எல்லாருக்குமே இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. அப்படியா? என்ன சர்ப்ரைஸ் மாமா? அது ஏன் மாப்பிள்ள கேட்குறீங்க? சீனியர் கார்டியாலஜிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இப்படி வீட்டில் உட்காந்துருக்கலாமான்னு கஸ்தூரி என்னை பார்த்து கேள்வி கேட்டா. நம்ம ஊரில் மக்கள் தொகையை கம்பேர் பண்ணால் டாக்டர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் எத்தனையோ பேர் மருத்துவ வசதி கிடைக்காம இறந்து போகிறாங்க. இப்படிலாம் சொல்லி கஸ்தூரி என்னை மோட்டிவேட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டா. அதனால இனிமே அப்பா டெய்லி ஹாஸ்பிட்டல் வருவாரு, பேஷண்ட்ஸையும் பார்ப்பாரு. நிஜமா மாமா? ஆமாம் மாப்பிள்ள, கஸ்தூரி சொல்லிட்டா, என்னாலையும் தட்ட முடியல. அது ஓகே மாமா. ராஜி என்ன சொன்னாங்க? ராஜி என்னைக்கும் என் விருப்பத்தை குறுக்க நின்னதில்லை மாப்பிள்ள. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னதும் சரின்னு சொல்லிட்டா. சூப்பர் மாமா. சார், மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் சார். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய கார்டியாலஜிஸ்ட், உங்ககிட்ட நாங்கள் நிறைய கற்றுக்கணும் சார். இதுக்கெல்லாம் காரணம் கஸ்தூரி தான். கஸ்தூரிக்கு தான் நீங்கள் எல்லாரும் நன்றி சொல்லணும். அப்பா, நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தா எனக்கும் சந்தோஷம்தான். நான் டெய்லி வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது முடியலப்பா. உங்க கூட நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவேன்ல. அப்போ உன் பொது நலத்துல இப்படி ஒரு சுயநலமும் இருக்கா? மாப்பிள்ள, வீட்டில் இருந்தால் ராஜிக்கிட்ட எப்பவும் திட்டு வாங்கிட்டே இருக்கணும். இங்கே வந்தால் ராஜிக்கிட்ட தப்பிச்சுக்கலாம்ல, அப்படிதானம்மா? சத்தியமா அப்படி இல்லப்பா. இன்ஃபேக்ட் ராஜியை தனியா விட்டுட்டு வரமேன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. கஸ்தூரி, நீ சொன்னது அப்படியே நம்பிட்டம்மா. பாருங்கப்பா, உங்க மாப்பிள்ளை என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் மாமா, ராஜி என்ன சொல்றாங்க? இன்னும் அந்த ஜோசிக்காரன் குடுகுடுப்புக்காரன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்களா? டிகே, ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையை பழிக்காதீங்க. அடக்கடவுளே, நீங்களும் ராஜி பக்கம் சாஞ்சாச்சா? அப்படி இல்லை டிகே, நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்றது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. கஸ்தூரி, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, ஸ்னேகாக்கா உயிரோட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் அவங்க திரும்ப வருவாங்க. மாமா, உங்க ரூமை க்ளீன் பண்ண சொல்றேன். அது வரைக்கும் நீங்க ஏன் ரூம்லயே இருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள. அப்பா, டிகே ரூமுக்கு அவசரப்பட்டு போயிடாதீங்க. யாரு கத்தி வச்சுட்டு நிப்பாங்கன்னு தெரியாது. கிண்டல் பின்ன அவ்வளவு பெரிய உருவம் கத்தியோட நிக்குது. நீங்க என்னடானா சீரியஸா ஃபைல் பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க வேற. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை படிச்சுட்டு இருந்தேன், அதான் கவனிக்காம விட்டுட்டேன். ஏதோ நான் வந்ததால தப்பிச்சிட்டீங்க. ஏன் மாப்பிள்ள, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் மெடிசன்ஸ் விலைலாம் ஏறி இருக்கா? ஆமா மாமா, சில மருந்து ஏறி இருக்கு, சில மருந்து குறைஞ்சிருக்கு மாமா. ஓ, நம்ம ஃபார்மசியில் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல? ஆமா மாமா, எல்லா மெடிசனுக்கும் நம்ம ஃபார்மசியில் டிஸ்கவுண்ட் இருக்கு மாமா. என்னங்க? இருப்பா. என்னாச்சு? நெஞ்சு வலினாரு, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டது. என்னன்னு பாருங்க டாக்டர். ஏதோ மைல்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. இமிடியேட் ஐசியூ. ஓகே போங்க, சீக்கிரமா போங்கம்மா. பிரியா, நான் வெளியே கிளம்புறேன். என்னப்பா தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைண்ணா. பிரியா பற்றி தானே? ஏப்பா, பொண்டாட்டி மேலே இவ்வளோ பிரியா வச்சிருக்க, நீ கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்த வேண்டியதானே? என்னண்ணே, பெருமாள் சொன்னதை மறந்துட்டீங்களா? தம்பி, 2 மணி நேரம் ஒரு சினிமா போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வில்லன் தேவைப்படுறான். அதுபோல் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்னா ஒரு எதிரி இருக்கணும்ப்பா. உங்கள் 2 பேருக்குள்ள அன்பு பலமடைய பெருமாள் பயன்பட்டான்னு நினச்சிக்க. பிரியா பொண்ணுகிட்ட நடந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைங்க தம்பி. அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டபடி யாருக்கும் தெரியாமல் 2 பேரும் இந்த ஊரை விட்டே போயிடுங்க.
உங்கள் சொந்த ஊருக்கே போயிடுங்க. பெருமாளால் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. என்னென்ன ஓடி ஒளிஞ்சு தலைமறைவாக வாழ சொல்கிறீங்களா? இப்படி ஒரு வாழ்க்கை என் பிரியாவுக்கு தேவைதானா? அவள் பாட்டுக்கு அவங்க அப்பா அம்மா அண்ணன்னு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கட்டும்ண்ணே. நான் ஏதோ என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். உன்னை கெட்டவனா ஆக்கி பிரியா பொண்ணை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறியப்பா. நல்லவனாக வாழணும்னு ஆசைப்படுறவன் அடுத்தவங்களை நம்பியே வாழணும்னு நினைப்பானே. நான் நேசிக்கிற பிரியாவுக்காக நான் தப்பானவனாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைண்ணே. என்னமோ போப்பா, நீ பிரியா சந்தேகப்படுற மாதிரி நடித்து அந்த பொண்ணு மனசில் உன் மேலே வெறுப்பை உண்டாக்கிட்ட. அது நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அண்ணே, அன்னைக்கு குடிச்சிருந்தேன், ஏதோ போதையில் வளரிட்டேன். இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு பிரியாவுக்கு தெரியவே கூடாது. அவளை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். என்னால் அவள் சந்தோஷத்துக்கு எந்த இடையூறு வரக்கூடாது. புரியுதுப்பா. நானும் சரி, என் பொண்டாட்டியும் சரி, பிரியா கிட்ட இந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி வாங்க போகலாம். மச்சான் வாங்க மச்சான், எப்படி இருக்கீங்க? மச்சான் என்ன மச்சான் இங்கே நின்றுருக்கீங்க? வாங்க. அது ஒன்றும் இல்லை. என்ன மச்சான் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, பிரியாவை கூட்டம் இல்லை? மச்சான் அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்தில் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மச்சான். நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்து என்னையும் மதித்து நீங்கள் இவ்வளோ தூரம் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் பெரிய மனுஷன் மச்சான். நான் வேற உங்களை ரோட்டில் நிற்க வச்சு பேசுகிறேன். அதெல்லாம் வாங்க இல்லை, வீட்டுக்கு வாங்க. சரி வாங்க. எப்படி இருக்கீங்க சஞ்சய்? அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? ம், உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? என்னதுக்கு நீங்கள் பார்க்கணும்? சஞ்சய், என் தங்கச்சி பண்ணது தப்பு தான். ஆஃபீஸில் கல்யாணம் ஆகலன்னு சொல்லியிருக்கக்கூடாது. அந்த ஊர் போய் சொன்னதை தவிர பிரியா வேறு எந்த தப்பும் பண்ணலை. அருண் அவங்க அம்மா கூட வந்து பொண்ணு கேட்டதில் பிரியாவோட தப்பு எதுவுமே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பெரிய மனுஷ் பண்ணி அவளை கொஞ்சம் மன்னிங்களேன். ஹலோ, யாருக்கு அதில் பூ சுத்த பார்க்குறீங்க? அவள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா மறுபடியும் எதுக்கு அதான் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும்? இது எல்லாத்துக்கும் மேலே நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த அருண் எதுக்கு என் வீட்டுக்கு வரணும்? இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருக்கா? அருண் தப்பான பையன் கிடையாது. பிரியாவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவன் பிரியாவை மறந்துட்டான். அது எப்படிங்க சாத்தியமாகும்? இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாராம், அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சதையும் அடுத்த நிமிஷமே காதலை விட்டு கொடுத்துட்டு இவர் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்களாம். என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அவன் இதுதான் சாக்குன்னு தப்பு பண்ணுவான்ல, அவ்வளோ ஏன் உங்கள் தங்கச்சியும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இங்கே பாருங்க, பிரியாவை பற்றி தப்பாக பேசாதீங்க. யாரு? நான் தப்பாக பேசுறேனா? நான் தப்பாக பேசுறேனா? இந்த பாருங்க, பிரியா வீட்டு விட்டு வெளியே வந்து தப்பு தான். நாங்கள் அவளுக்கு புத்திமதி சொல்லியிருக்கோம், வேலையும் விட சொல்லியிருக்கோம். ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமா இருங்களேன், அதுதான் எல்லாரோட ஆசையும். சரியா சொன்னீங்க தம்பி. நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. அந்த அருண் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கான். இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசியிருக்கா. அடுத்த நாளே வேலைக்கு போகிறேன்னு இவள் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டா. இது எல்லாத்துக்கும் அப்புறம் நான் அவளை கூப்பிட்டு வச்சு குடும்பம் நடத்தினா என்னை விட முட்டாள் வேற எவனுமே இருக்க மாட்டான். பிரியாவுக்கும் அருணுக்கும் எந்த தப்பான உறவும் இல்லை சஞ்சய். அப்படின்னா அவளை வேலையை விட்டு வர சொல்லுங்க. வரமாட்டால? என் கூட சண்டை போட்டு உங்க வீட்டுக்கு வந்து அவளால் நிம்மதியா இருக்க முடியுது. ஆனா அந்த அருணை பிரிஞ்சு அவளால் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவளுக்கு என்னை விட அவன் தானே முக்கியமா போயிட்டான். நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. ஒரே ஒரு தடவை பிரியா கிட்ட பேசுங்க. நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினாலே இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும். பாருங்க, சேர்ந்து வாழணுங்கிற விருப்பமும் ஆசையும் எனக்கு மட்டும் இருந்தா பத்தாது, உங்க தங்கச்சிக்கும் அது இருக்கணும். அவளுக்கு என் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருந்திருந்தா இப்ப கூட உங்க கூட வந்திருப்பா. அவளுக்கு என்னை விட அந்த அருண் தான் முக்கியமா போயிட்டான். அவளுக்கு தாலி கட்டின புருஷனை விட அந்த கள்ளக்காதலன் தான் முக்கியமா போயிட்டான். தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. அவ்வளோ ரோசம் இருக்கவங்க இங்கே என்னதுக்கு வரணும்? உங்கள் தங்கச்சி கூட எல்லாம் என்னால் வாழ முடியாதுங்க.
அவளுக்கு எனக்குலாம் செட்டே ஆகாது. பிரியாவை புரிஞ்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வருத்தப்பட தான் போறீங்க. எனக்கு அவள் செஞ்ச துரோகத்துக்கு அந்த ஆண்டவனே ஒரு நாள் அவளுக்கு கூலி கொடுப்பான். அவசரப்படாதீங்க தம்பி, கொஞ்சம் சும்மா இருங்க. இங்கே பாருங்க, என் முடிவை நான் சொல்லிட்டேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நீ எந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, எந்த விஷயத்துக்கும் என் வீட்டு பக்கம் நீங்கள் வரவே கூடாது. வாங்கண்ணே போகலாம். அண்ணே வாங்க. வாண்ணே. ஹாஸ்பிட்டல்லேருந்து சீக்கிரம் வந்துட்டு போல இருக்கு. உமா, என்னங்க? பெட்டி எடுத்து உள்ள வச்சுறேன். குழந்தை சாப்பிட்டா? ஷபா, இந்த பீக் டிராஃபிக்ல கார் ஓட்டிட்டு வர்ற மாதிரி கஷ்டம் இருக்கு பாரு. அந்த மாதிரி ஒண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. அதுல இந்த பைக் ரைடர்ஸ் படுத்துற பாடு இருக்கு பாரு. என்ன நியூசன்ஸ் கிரியேட் பண்றானுங்க. ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட போதும், அதுக்குள்ள புகுந்து எப்படியாவது முன்னாடி போய் பாக்குறாங்க. இல்ல எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவ்வளவு அவசரமா போய் என்னத்தை சாதிக்க போறாங்க? முன்னாடி இருக்கிற சிக்னல்ல நிக்க போறாங்க, அதுக்கு பொறுமையாவே போலாம். இந்த பைக் ரைடர்ஸால தான் சிட்டில டிராஃபிக் ஜாமே வருது. அண்ணே, இப்பதான் நீ காரை வாங்கியிருக்க. இதுக்கு முன்னாடி நீயும் பைக்ல தான் போயிட்டு இருந்த, அதை மறந்துடாத. ஏண்டா, நான் யாரையோ சொன்னா உனக்கு ஏண்டா கோவம் வருது? வெளியே நடக்கிறதுக்குலாம் நியாயம் பேசுற, வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா? பிரியாவை அருண் சேர்த்து வச்சு பேசி அவன் அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த ஆளை பார்த்து சமாதானமா பேசலான்னு போனா என்ன அவமானப்படுத்தி அனுப்புறான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட பேச போனது ஓன் தப்புடா. ஏண்டா, அதுக்காக பிரியாவோட வாழ்க்கையை அப்படியே போட்டுன்னு விட்டுற முடியுமா? பிரியாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாம நினைச்சா மட்டும் போதாதுமா. தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு முதல்ல அவன் நினைக்கணும். அந்த அருணால எவ்வளோ பிரச்சனையாகி விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிருக்கா. அதுக்கப்புறம் எதுக்கு அவன் மறுபடியும் அவனை வீட்டுக்கு வர வச்சு பேசணும்? அதனால தானே சஞ்சய் கோவப்படுறான். சரிப்பா, புருஷன் முண்டாடி நடுவில் பிரச்சனை, இவ கோச்சிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா. தப்பு இல்ல, இங்க வந்தவ வீட்டோட இருக்க வேண்டியது தானே. எதுக்கு மறுபடியும் அங்க வேலைக்கு போகணும்? அப்போ புருஷனை விட தன்னுடைய வாழ்க்கையை விட அந்த அருண் அவளுக்கு முக்கியமா போயிட்டானா? டேய், ஆம்பளைங்கன்னா அப்படித்தான்டா, கொஞ்சம் பொசசிவா தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு தங்கச்சிக்காக இவ்வளவு வரைஞ்சு கட்டிட்டு வரியே? ஸ்னேகா விஷயத்துல நீ முன்னாடி இப்படிதான் இருந்தியா? ஸ்னேகா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போக கூடாது, டாக்டர் சக்கரவர்த்தி கூட பேசக்கூடாதுன்னு எப்படிலாம் நீ அவளை டார்ச்சர் பண்ணிருப்ப பொசசிவ்னஸ்ல? அதெல்லாம் மறந்துட்டியா? இப்போ எதுக்கு நான் அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? பிரியா சஞ்சய் 2 பேரும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு வழி சொல்லு. என்ன அதெல்லாம் கேட்காத துவரகேஷ், எனக்கு 1008 வேலை இருக்கு. யார் எப்படி போனா எனக்கு என்ன? அண்ணே, எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? பிரியா நம்ம தங்கச்சின்னு. அவன் நம்ம தங்கச்சின்னு நீ தாண்டா சொல்ற. உண்மையிலேயே அவ மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்தா என்னைக்கும் இந்த வேலையை ரிசைன் பண்ணிப்பான். அதெல்லாம் விடுவானே, ஒரு வாட்டி பேசி பார்ப்போம். அவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, நான் யார்கிட்டயும் பேசுறதாவும் இல்ல. அண்ணே நில்லுண்ணே, என்ன நான் கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க? இந்த வீட்டோட மூத்த வாரிசு நீ. அப்பா சாந்தலேருந்து தீர்வு சொல்லிட்டு போ. டேய், நான் என்ன சொன்னாலும் பிரியாவோ சஞ்சயோ கேட்க போறது கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் அவங்க செய்ய போறாங்க. என்னால் அவங்களை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, அது எனக்கு வேலையும் கிடையாது. அண்ணே, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கிறத விட அப்படின்னா உனக்கு தலைபுற வேலை. டேய், என்னடா நீ என்ன பேசுற? துவாரகேஷ், நான் சொர்ணம் ஃபைனான்ஸ் கம்பெனில சீஃப் மேனேஜரா இருக்கேன்டா. எனக்கு அங்க 1008 வேலை இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? தெரியும்னா என்னடா தெரியும்? உனதாண்டா கேக்குறேன், என்ன தெரியும் உனக்கு? எல்லாமே தெரியும். என்ன உனக்கு தெரியும் சொல்றா? இந்த பெட்டியில் இருக்கிறதெல்லாம் கள்ள நோட்டுன்னு எனக்கு தெரியும். உன் முதலாளி கூட சேர்ந்துக்கிட்டு கள்ள நோட்டு பிசினஸ் பண்றீங்கன்னு தெரியும். நிறுத்துறா. சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத துவரகேஷ். டேய், ஏன்டா இப்படி இருக்க? நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது அதை பார்த்து பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டவன்டானா? ஆனா நீ நான் கை நிறைய சம்பாதிக்கிறத பார்க்க பொறுக்காம வீண் பழி சுமத்திட்டு இருக்க.
கூட பிறந்த அண்ணனை பார்த்து பொறாமப்படுறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? இது பாருண்ணே, வீண் பழிலாம் சுமத்தல. என்கிட்ட அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. நீ கொண்டு வர பணத்துல கள்ள நோட்டு கலந்துருக்குன்னு எனக்கு தெரியும். துவாரகேஷ், விட்டா நீயே போலீஸ கூட்டிட்டு வந்து உங்க அண்ணனை புடிச்சு கொடுத்துருவா போல இருக்கு. பாரு, உங்க அண்ணன் நல்ல இடத்துல கௌரவமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது பொறுக்காம சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. அண்ணே, இப்போ எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ தெரிஞ்சு இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன். உன் முதலாளி தான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. அவளை போய் கேளு. அவள் முன்னாடி இந்த பெட்டியை திறந்து காட்டு. அப்பதான் கள்ள நோட்டு உனக்கே தெரியும். துவாரகேஷ், நீ என்னையே நம்ப மாட்டேங்கிற, அப்புறம் என் முதலாளி எப்படி நம்புவ? உனக்கு அவங்கள பத்தி தெரியாதுடா, ஆனா எனக்கு தெரியும். அவங்க கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கிறவனா அவங்க. உங்ககிட்டலாம் சொல்லி விளங்க வைக்க முடியாது. ஏன்பா, எனக்கு வந்து வேலையில் ஒரு பக்கம் டென்ஷனா, இங்க வீட்டுக்கு வந்து என் வேலையில் சந்தேகப்பட்டு நீங்க கேட்கிற கேள்விகள் அதை விட பெரிய டென்ஷனா இருக்கு. இப்ப என்ன, உங்களுக்கு இதெல்லாம் நல்ல நோட்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகணும், அவ்வளவுதானே? நேரா போய் என் முதலாளி கிட்டே கேட்டு வந்துடு, போதுமா?